ஸ்டாலினில் வந்து எனக்கு ஒரு பழக்கம் ஆகுறாரு, ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒன்று இருக்குது, அதில் போட்டால் டபுளாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்கிறாரு. அது கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது வந்து நான் வந்து எனக்கு அது ஐடியா இல்லை, அதை பற்றி எனக்கு நம்பிக்கை இல்லாதனால நான் வந்து ஒரு 8 மாதம் கழித்து அதை நான் தள்ளி போட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து ஆசை வார்த்தை கூறி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். நான் அதுக்கப்புறம் நான் என் கையில் நான் பிஸ்னஸ் பண்ண ஒரு அமௌண்ட் வச்சுருந்ததை பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஜி, இந்த மாதிரி வரும்னு சொல்லியிருந்தார். ஒரு அமௌண்ட் வரும் ஜி, நல்லாயிருக்கும் இது அப்படின்னு. சரி, ஆசை வார்த்தை கூறினால நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு எனக்கு இவ்வளோ தான் ஒரு இன்கம் வருது, உங்களுக்கு இவ்வளோ தான் கம்மியாக வருது, ஒரு 50,000 மாதம் வரும் ஜி உங்களுக்கு. நான் வந்து 1.5 லட்சம் மேலே சம்பாதிக்கிறேன் ஒரு நாளைக்கு, ஸோ ஒரு மாதத்துக்கு. ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் வந்து இன்னும் ஆள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால 1 லட்சத்துக்கு 20,000 தர மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அந்த ஆசை வரதை கூறினதுனால நான் என்னோட கீழே இருக்கவங்க எல்லாரையும் அவரையும் கூட்டிகிட்டு போய் அவரையும் எனக்கு தெரிஞ்சவங்க, என் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே என் சொந்தக்காரங்க தான், எல்லாம் பெரியம்மா அந்த மாதிரி அவங்க தான். ஸோ அவங்களுக்கு நான் வந்து அவங்கள ஸ்டாலினையும் கையோடு கூப்பிட்டு போய் அவர் தான் வந்து எல்லாருமேட்டையும் பேசுகிறாரு, அவர் தான் எல்லாத்திட்டையும் காசு வாங்குறாரு. காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வந்து சில மாதங்களாக சரியாகவே போகல. ஃபஸ்ட்டு ஒரு மாதம் நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்னால சில மாற்றங்கள், சேஞ்சஸ்ஸு, இந்த மாதிரி ரேட்டு கம்மியாக போகுது, இந்த மாதிரி லாஸ் ஆகுது, நான் இந்த பேர்லேருந்து யூபிட்ன்ற பேர்லேருந்து வேறு பேருக்கு யூஎஸ்சியாக மாற்றுறேன், யூஎஸ்எக்ஸாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் போனதுனால ஒரு குறிப்பிட்ட டைமில் 6 மாதம் பணமே வராமல் போயிடுச்சு. பணம் வரல, ஏன் வரலன்னா மே 25 5ஆம் மாதம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி வந்து அன்னிலேருந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, இதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் 6 மாதம் எல்லாருமே பணம் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மொத்தம் 40 லட்சம் போட்டிருந்தோம். மொத்தம் 16 பேர் எனக்கு கீழே இருக்கவங்க, என் ஃபேமிலி எல்லாருமே. மொத்தம் 40 லட்சம் போட்டிருக்கோம். அந்த 40 லட்சத்துக்கு 6 மாதமும் எந்த அமௌண்ட்டும் எடுக்காமல் 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம அந்த 25ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணால் 24ஆம் தேதியே கம்பெனி வந்து இழுத்து மூடுறாங்க. கம்பெனி வந்து இதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது, இது வந்து நாங்கள் வேறு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், வேறு ஒரு பேரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டார்ட் பண்ணதில் நீங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இந்த வச்சிருக்க காயின்ஸு இந்த இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் மேலும் பணம் போட்டு அதில் நீங்கள் புதுசாக தான் பண்ண முடியும், இது எல்லாமே அப்படியே தான், ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. அப்போ நான் ஸ்டாலினை பார்த்து எனக்கு இல்லை ஜி, எனக்கு வந்து அசல் மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு லாபம் எதுவுமே வேணாம், எனக்கு அசல் மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஜி அப்படின்னு சொல்கிறாரு. பணம் கேட்டப்போ இல்லை, எனக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் வந்து லாஸ் ஆயிடுச்சு, இது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அவங்க அப்பா ரமேஷ்ன்றவர், இயேசு அவங்க அப்பா பேர், கவின்ற ஒரு பையனை வச்சு என்னை வந்து மறுநாள் வந்து நான் பணம் கேட்டு பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு முன்னாடியே என்னை வந்து மிரட்டினாங்க. என் வீட்டிலேயே வந்து என் வீட்டு வாசல்லையே, அவங்க வீட்டில் கேமரா இருக்குது, அந்த கேமராவில் பார்த்தா தெரியும், என் வீட்டு வாசல்லே நின்று நான் ரோட்லேயே அவங்க அப்பா சேரில் ரோட்டில் உட்கார வச்சுட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, இதில் ஜட்ஜி இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, எல்லா ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் நீ இது ஒன்றுமே பண்ண முடியாது, இங்கே நீ சேலத்துக்கு நீ புதுசு, நீ ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி மிரட்டுற தோணிலே பேசினாங்க. பணம் எல்லாமே கேஷாக தான் கொடுத்துருக்கேன். இந்த அமௌண்ட் வந்து நான் வந்து என்னோட காரில் வச்சு கொடுத்த அமௌண்ட் இது என்னோட கார் தான். இது என் காரில் வச்சு அவர்கிட்ட ஸ்டாலின் தான், இவர் தான் ஸ்டாலின், இவர்கிட்ட கொடுத்தது. அப்புறம் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் இவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன், எங்கள் மாமா பையன், அவர் வந்து என் வீட்டில் உட்காந்து இது பிஸ்னஸ் பேசி, ஸ்டாலின் அங்கே இருக்கார், இவர் ஸ்டாலின், இவர் ரமேஷ். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசி அவரே தான் எல்லாத்திட்டையும் காசு வாங்குறது, எல்லாமே ஹேண்ட் கேஷாக தான் வாங்கினாங்க, எதுவுமே அக்கௌண்ட் பேடு இல்லை, ஹேண்ட் கேஷாக வாங்கினால நம்மளுக்கு. நான் அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட தினேஷ் இவர் மூலிமா நம்ம கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் பணம் கொடுக்குறேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர்னா ஒரு பேப்பரில் வந்து நான் 40 லட்சம் கொடுக்க முடியாது, 30 லட்சம் தான் கொடுக்க முடியும்னு சொல்லி பத்திரத்தில் எழுதி அவர் வந்து கையெழுத்து போட்டு கையெழுத்து வாங்கி போட்டு கொடுக்குறாரு. நான் வந்து 5 லட்சம் என்கிட்ட அன்றைக்கி கொடுத்தாரு. 28ஆம் தேதி எழுதி எனக்கு 5 லட்சம் கொடுத்துட்டு மீதி 25 வந்து நான் 75 நாளுக்குள்ளே முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அவரே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. ப்ரோ நோட்டும் இதில் சைன் பண்ணி, ப்ராமிசரி நோட்டுக்குள்ளேயும் கையெழுத்து கை நாட்டு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இப்போ எனக்கு வந்து இப்போ 25ஆம் தேதி வரைக்கும், போன மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் டைம் கேட்டார். அந்த டைமுக்கு இன்னொரு அமௌண்ட் 5 லட்சம் கொடுத்தது இல்லாமல் இன்னொரு அமௌண்ட் அடுத்த அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போ 25ஆம் தேதி பார்க்கும்போது இல்லை, நான் வந்து எனக்கு பணம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் டைம் கொடுங்கன்னு சொல்லி 7ஆம் தேதி ஜூலை இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் கேட்டார். திடீர்னு நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு வக்கீல் நோட்டீஸ் வருது, இந்த மாதிரி நான் அடியால் வச்சு மிரட்டி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினேன், அடியால் வச்சு மிரட்டி கையெழுத்து வாங்கினேன்,
இது கூலிப்படையை வச்சு மிரட்டி கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி பொய்யா வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அந்த மாதிரி மிரட்டி வாங்குற மாதிரி தான் அவர் ஏன் 5 லட்சத்தை கொடுக்க போறாரு, அவர் ஏன் கையெழுத்து போட்டிருக்க போறாரு, அவர் ஏன் கை நாட்டு வச்சிருக்க போறாரு. ஸோ இந்த சேலம்ல மட்டும் 150 கோடி பிசினஸ் ஆயிருக்குன்னு அவரே வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் இருக்கு, அவரே சொல்லியிருக்காரு. சேலம் மட்டும் நாங்கள் மட்டும் 150 கோடிக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு அவர் பேசின வாய்ஸ் ரெக்கார்டே இருக்கு. பணம் கொடுத்தா நிறைய பேர் இதில் போட்டிருக்காங்க, நிறைய பேர் இன்னும் வெளியே வரல. நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், மேபி இதுக்கப்புறம் வர சான்ஸ் இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.